அவர்களுக்கு ஒரு அற்புதமான பாட்டு பாட்டிருக்கீங்க கோ படத்துல. அந்த பாடல் எங்களுக்காக பாடி ஆகணும். கண்டிப்பா. வெண்பனியே முன்பனியே அந்த சாங் வந்து நானும் பாம்பே ஜெயஸ்ரீ மேடம் அவங்களோட சேர்ந்து பாடினோம். ஃபர்ஸ்ட் வந்து சுட்டுமொழி சுடரை, அதுவும் வந்து இட் வாஸ் a huge hit. ஆமா. அண்ட் இந்த பாட்டு கூட மெலடிஸ் ரொம்ப எல்லாரும் விரும்பி கேட்கிற பாடல். ஆமா ஆமா. சோ கண்டிப்பா அது பாடுறேன். வெண்பனியே முன்பனியே என் தோளில் சாய்ந்திடவா, இன்றிரவே நண்பகலே என் கண்ணில் தொலைந்திடவா, உன் இருள் நேரங்கள் உன் விழியீரங்கள் தன்னாலே தேய்கிறதே, என் பனிக்காலங்கள் உன் வெயில் சாயல்கள் உன்னால் உரைகிறதே, வெண்பனியே முன்பனியே என் தோளில் சாய்ந்திடவா, இன்றிரவே நண்பகலே என் கண்ணில் தொலைந்திடவா. ஃபண்டாஸ்டிக் சாங். அருமையான பாட்டு தந்திருக்காரு. சரணமெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு இனிமையா இருக்கும். இந்த இசை பயணத்துல எத்தனையோ வெரைட்டிஸ் கேட்டுட்டே இருக்கலாம், நீங்க பாடிட்டே இருக்கலாம். ஆனா ஸ்ரீராம் அவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது சின்ன வயசுலயே ஒரு அற்புதமான குருகுலம் நடத்தி கரெக்டான நேரத்துல ஒரு அற்புதமான பிரேக் கிடைச்சு ஆல்மோஸ்ட் டாப் மியூசிக் டைரக்டர்ஸ் இசை ஞானி அவர்கள், ஆஸ்கார் நாயகர் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள், ஹாரிஸ் அவர்கள். விஷயம் நான் சொல்லணும். லாஸ்ட் சீசன் கான்சர்ட் நான் பண்ணபோது ஒரு ஸ்பெஷல் கான்சர்ட் ஒன்னு பாடினேன். அதுக்கு வந்து இளையராஜா சார் அவரே வந்து அந்த கச்சேரி வந்து கேட்டாரு. சோ அது என்னோட வாழ்க்கையில பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அது வந்து கடவுள் அருள்னால எனக்கு சாத்தியமாச்சு. அதே மாதிரி ஒரு கச்சேரியில ஒரு முக்கியமான கான்சர்ட், ஜுகல்பந்தி கான்சர்ட் பண்ண பொழுது பாலமுரளி சார் வந்து பிளஸ் பண்ணாரு, என்ன கச்சேரிக்கு வந்து கேட்டுட்டு பிளஸ் பண்ணாரு. இதெல்லாம் தான் வந்து பெரிய அவார்டா நினைக்கிறேன். இந்த மாதிரி இளையராஜா சார், பாலமுரளி சார், இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு கச்சேரிக்கு வந்து கேக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கான்சர்ட்டுக்கு வந்து என்ன பிளஸ் பண்ணது வந்து என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அது வந்து நீங்க வந்து ஹமாம் மனதோடு மனோல லாக்ஸ் ஆஃப் பீப்புளோட ஷேர் பண்ணது நான் அப்ரிஷியேட் பண்றேன். இது வந்து நான் மறக்க முடியாத சம்பவம் அப்படின்றதுல இது எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா. நான் ஷோவோட பிகினிங்ல இருந்து நிறைய நான் பாடியிருக்கேன். பட் உங்களை பாட வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்காக கண்டிப்பா நீங்க பாடணும் அந்த பாடல். துளியிலே ஆட வந்த அந்த சாங் நீங்க பாடணும். கண்டிப்பா கண்டிப்பா. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணி முத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த
அற்புத ஆணிமுத்தே. தேங்க்யூ. அதாவது நமக்கு ஒவ்வொரு வரைக்கும், அதாவது ஒரு காலகட்டத்தில் இசை ஞானி அவர்கள் எனக்கு வாழ்க்கை தந்தாரு. கண்டிப்பா. கொஞ்ச காலத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு கண்டிப்பா அந்த டயத்துல நான் மேபி ஸ்கூல் கோயிங் பாய், பட் எல்லா ஆல்பம் ராஜா சார்து பார்த்தாலும் மனோ சித்ரா, மனோ ஜானகி, இந்த மனோ சித்ரா காம்பினேஷன் வந்து சூப்பர் காம்பினேஷன். அது இந்த சாங்ஸ் உங்களுக்கு கிடைச்சது வந்து பெரிய பாக்கியம், அது பூர்வ ஜென்ம சுக்கிரதம் அப்படின்னு சொல்லலாம். அதே வரிசையில ஸ்ரீராம் அவர்களுக்கும் இசை ஞானி அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது நான் பெருமையாக நினைக்கிறேன். அதே போல த கிரேட் வித்யாசாகர் அவர்கள், ஆஸ்கார் நாயகர் ரஹ்மான் அவர்கள், பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் அவர்கள், எத்தனையோ நண்பர்கள் வந்து இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்கு தரணும் அப்படின்னு நான் ஹமாம் மனதோடு மனவல லாக்ஸ் ஆஃப் பீப்புள் சார்பாக நான் அவங்களை எல்லாம் நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்ல ஸ்ரீராம், அதாவது உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன வச்சிருக்கீங்க? ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அது மேல? கண்டிப்பா. நான் வந்து ஐ எம் பார்ட் ஆஃப் an organization called மானவ சேவா கேந்திரா. வாவ். அந்த ஆர்கனைசேஷன் வந்து இட்ஸ் பேசிக்கலி இட்ஸ் கேர் அண்ட் ஷேர் ஆர்கனைசேஷன், லைக் இட்ஸ் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு வந்து நிறைய மியூசிக் பண்றேன். ஐ ஹேவ் மை ஓன் ஸ்டுடியோ அட் ஹோம். ஸோ நிறைய வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை இருக்கு எனக்கு. ஸோ பிரசன்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் ஆன் வெஸ்டர்ன் ஆல்பம் பண்ணிட்டு இருக்கேன் நான். அது வந்து பூஜ்ய ஸ்ரீ குருஜி விஸ்வநாதன் அவரோட வேர்ட்ஸ், அவரோட ரெவலேஷன்ஸ், அந்த லிரிக்ஸ் தான் நான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ பிரசன்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட் அண்ட் ஆல்சோ ஐ எம் டூயிங் கிளாசிக்கல் கான்சர்ட்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ். ஃபேண்டாஸ்டிக். எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ். தேங்க்யூ. அதாவது உங்களுடைய ரொம்ப வேல்யூபிள் டைத்தை எங்களுக்காக ஒதுக்கி ஹமாம் மனதோடு மனோவில் வந்து இவ்வளவு நேரம் சிறப்பித்ததற்கு ஸ்ரீராம் பார்த்த சாரதி அவர்களுக்கு ஹமாம் மனதோடு மனோ சார்பாக, லாக்ஸ் ஆஃப் இசை ரசிகர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த நன்றியோட மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த சுட்டும் விழி சுடரே அந்த பாட்டோட இந்த நிகழ்ச்சி முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறோம். சுட்டும் விழிச்சுடரே, சுட்டும் விழிச்சுடரே, என் உலகம் உன்னை சுற்றுது. சட்டை பையில் உன் பாரம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. உன் விழி